ஹை டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன். நாளைக்கு 15/6/2025 குரூப் 1 எக்ஸாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல என்னென்னலாம் பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நாளைக்கு என்னென்ன எல்லாம் வரலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்னதா பொதுவா இது இந்த மாதிரியான உரையாடல் வயா ஜூம் மீட்டிங்லயோ இல்லைன்னா நேரடியாகவோ மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் நான் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி சம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கற்பது ஐஏஎஸ்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவேன். பட் ஆனா எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகே, இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி ஒரு குவிக் ரிவிஷன் விடுறதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ரைட். ஸோ அப்ப அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க தயவு செய்து. ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், என்னென்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்லா தூங்குங்க தயவு செய்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்லீப். ஓகேங்களா? ஸோ டீப் ஸ்லீப் போக முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம படிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன சொல்ல ஸ்டோர் ஆறதுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் 6 மணி நேரம், குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூக்கம் வேண்டும். இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா லைட்டா சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு எளிதில் தீர்மானம் ஆகக்கூடிய செரிமானம் ஆகக்கூடிய வகையில் சாப்பிடுங்க. நாளைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா லைட் பாத்தீங்கன்னா சாப்பிடுங்க போதும். அண்டு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலை ரீச் பண்ணிருங்க. ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப், பிளாக் பால் பாயிண்ட் பென் இது கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருந்தா ஓகே, ரைட். அது உங்களை பொறுத்து. ஒரு 2 சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. சாக்லேட் எதுக்குன்னு கேட்டா சின்ன கேண்டி, இந்த 1 ரூபா 2 ரூபா இருக்கும்ல அது. ஏன்னா திடீர்னு ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் ஆகும்போது அது போட்டு. நான் எல்லா எக்ஸாமுக்குமே நான் என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லுவேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ அண்ட் ரொம்ப அமைதியா இருங்க. ஓகேங்களா? ஸ்டே காம் அண்ட் கம்போஸ்ட். ஓகேங்களா? பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தகுந்தாப்புல உங்க மைண்ட் செட் மாத்திக்கோங்க. உங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி பேப்பர் வரணும்னு நினைக்காதீங்க. பேப்பருக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட் மாத்திக்கோங்க. ஸோ அதுதான் உங்களை வெற்றியாளனா மாத்தும். அண்ட் குரூப் 1 படிக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரைட்? ஸோ சம் ரிவிஷன் நோக்கத்துல சில விஷயத்த நான் சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. இப்ப பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், குறிப்பா ஆர்டிகிள் 13, ஆர்டிகிள் 14, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனகா காந்தி இஷ்யூஸ் பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மேனகா காந்தி அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மண்டல் கமிஷன் பத்தி, ஓபிசிக்காக இருக்கக்கூடிய மண்டல் கமிஷன், கிரீமி லேயர் பத்தி கேட்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியில பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி வகுப்பு வாரியத்துக்காக ஒரு லா கொண்டு வந்தாங்கல்ல, அதை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி கேட்கலாம், ஸ்கெடியூல் பத்தி கேட்கலாம். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ்ல கண்டிப்பா சங்கம் லிட்ரேச்சரும் சேர சோழ பாண்டியர்கள் பத்தி கொஸ்டின்ஸ் வரும். தமிழக ஆறுகள் பற்றியும் இந்திய ஆறுகள் இப்ப செனாப் ரிவர் மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லும் போது செனாபாறு மேல ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி 5 ரிவர் பத்தியும் கொஸ்டின் கேட்கலாம். செனாப் கேட்கிற மாதிரியே 5 ரிவர் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்கலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ், சிப்காட், இந்த மாதிரி நிறைய நான் எழுதி போட்டேன்ல. ஸோ அப்ப அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கிராப் பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மான்சூன் சாயில், ஓகே. 5ஆண்டு திட்டம் நான் அடுத்தடுத்து 1 by 1 நான் சொல்லிட்டு வர்றேன். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் குறைஞ்சது ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா எக்ஸாமுமே படிக்கணும். அட்லீஸ்ட் 6ல இருந்து 8 மாசம். நான் அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ஜனவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன். 5 இயர் பிளான் கொடுத்துருக்கேன். பட்ஜெட் பத்தி நான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராம்ல, நம்மளுடைய கற்பதேஸ் டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கு. பிரஷ் அப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? கொஞ்சம் அப்படி பல்லு விளக்கும் போது அப்படியே பேசிட்டே போலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த பிரஷ் அப் ஸ்ட்ராட்டஜினா தூசி தட்டி தூக்கக்கூடிய ஆஹ், சில ஸ்டாட்டிக் ஜிகே நேஷனல் சிம்பிள்ஸ் பத்தி பாத்துருங்க. இந்தியாவிலேயே முதன்மையானது கீ ஆர்கனைசேஷன்ஸ், குறிப்பா யுஎன்ஓ, டபிள்யூடிஓ பத்தி ஒரு கொஸ்டின் வரும்பா. உலக வர்த்தக மையம் பத்தி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ரைட். ஸோ ஏன்னா வந்து அது நிறைய இப்ப ரீசெண்டா அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான டாபிக்ஸ் இப்பதான் வரப்போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், அது எழுத எழுத உங்களால முடியுதா, ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, பாலிட்டி. இந்திய அரசியலமைப்பு பாலிட்டியில இருந்து கண்டிப்பாக ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 14ல இருந்து 18 ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. 19 டு 22 ஒரு கேள்வி, 32ல 5 ரிட்டு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து ஆர்டிகிள் 40 கேட்கலாம். பஞ்சாயத்து ராஜ் பத்தி டிபிஎஸ்பில வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் பத்தி ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 368 அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பத்தியும், 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பத்தி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன ஏது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட். ஸோ பாலிட்டியில நான் இப்ப சொன்னதெல்லாம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நியூ கிரிமினல் லாஸ். ஓகேங்களா? ஸோ குறிப்பா நியூ கிரிமினல் லாஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது கிரிமினல் லா எல்லாம் படிக்காதீங்க. ஓகேயா? இந்த பிஎன்எஸ்னா என்ன? ஏன்னா இப்ப நேம் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்கல்ல. ஸோ அப்ப பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் அப்படின்னா என்ன, பிஎஸ்ஏ 2023 நினைக்கிறேன். நினைக்கிறேன்ல, அதான். சோ இத பத்தி இந்த சம் கீ சேஞ்சஸ் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா வந்து நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்ல, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. ஓகேங்களா? டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில குவாரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குல்ல, நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சம் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள். ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டிபிஎஸ்பி. அதே மாதிரி கவர்னர் வெர்சஸ் சிஎம். ஓகேங்களா? சோ அத பத்தி குறிப்பா தமிழ்நாடு அண்ட் கவர்னர் ரிலேட்டடான இஷ்யூஸ், அத பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. கவர்னர் அண்ட் அது சம்பந்தமான இஷ்யூஸ் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள். ஓகே. அண்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் பில் பத்தி கேட்கலாம். பஞ்சாயத்து ராஜ் பில் பத்தி கேட்கலாம். 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 என்ன ஏது அப்படின்னு கேட்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கிள்ல 356 பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? 356 கேட்பாங்க. சோ ரெடி ஆயிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து அமெண்ட்மெண்ட்ல இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடியது 42nd அமெண்ட்மெண்ட், 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்கல்ல. அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. மினி கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்னலாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 44 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ல சிலது சேர்த்திருக்காங்கல்ல 42ல, அதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரீஸ்டோர் பண்ணாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து எமர்ஜென்சில என்னென்ன சேஞ்ச் ஆச்சு, எமர்ஜென்சி சேஞ்சஸ், எஸ்ஆர் பொம்மை வழக்கு, பொம்மை கேஸ் பத்தி கேட்கலாம். அண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குல்ல, அதாவது 21 வருஷத்துல இருந்து 18 குறைச்சா 61வது அமெண்ட்மெண்ட், 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், சிஏஏனா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே. 74th இது வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸ்கெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கெடியூல் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. 4 ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அட்டவணை
4 அட்டவணை அப்படின்னு சொல்லி பார்க்கும், அதாவது மொத்தம் 12 அட்டவணை இருக்குல்ல, அதுல 8th ஸ்கெடியூல் 22 லாங்குவேஜ். ஓகேங்களா, பகுதி வந்து பாத்தீங்கன்னா 17, அதாவது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 17 பத்தி கேட்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி முடிஞ்சா 23வது லாங்குவேஜ் வந்து என்ன, 23rd லாங்குவேஜா என்ன இருக்கலாம். ஓகேங்களா, குறிப்பா வந்து நிறைய லாங்குவேஜ் அடிபடுது. துளு துளு லாங்குவேஜ் பத்தி கேட்க வாய்ப்புகள் ரேர்லி, ஓகேங்களா, உண்டு. என்னுடைய எப்பயுமே நான் கெஸ் பண்ணுவேன்ல, அதுல இருந்து நான் சொல்றேன். துளு லாங்குவேஜ் பத்தி கேட்கலாம். கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் பத்தி கேட்கலாம், 10வது ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய. அண்ட் வந்து 12வது அட்டவணையில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸ் பத்தி கேட்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸ். அண்ட் 7வது அட்டவணை மறந்துடாதீங்க, இந்த 3 யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட், இந்த லிஸ்ட் பத்தி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒவ்வொரு தடவை வந்துகிட்டு இருக்கு, இதை ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப கான்ஸ்டிடியூஷன் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன், கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 324 இது பத்தி ஒரு கேள்வி. ஓகேங்களா, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது பத்தி ஆர்டிகிள் 315, ஆல் இண்டியா சர்வீஸ் 312, பினான்ஸ் கமிஷன் 280, கேக் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 148. ஓகேங்களா, சோ இதை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு, கரண்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? 2025 ராஜீவ்குமார் இருக்கிறாரு, மிஸ்டர் ராஜீவ்குமார். ஓகேங்களா, சோ அதை பத்தி. அதே மாதிரி டிபிஎஸ்பில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்றாங்கல்ல, ஓகேங்களா, இத ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யூசிசி உத்தரகாண்ட் வருமா? உத்தரகாண்ட் வருமா? உத்தரகாண்ட். ஓகேங்களா, உத்தரகாண்ட் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். சரி, இப்ப நான் சொன்னது எல்லாமே பாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, ரைட்டா? பாலிட்டியில இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சின்னதா ஒரு பிரஷ் அப் மாதிரி தட்டி தூக்குன, தூசி படிஞ்சு இருக்கக்கூடிய தட்டி தூக்குன மாதிரி இதெல்லாம் பார்த்துருங்க. ஒரு 3 மணி நேரம் போதும், இதெல்லாம் பார்த்தா போதும், ரைட்? அடுத்தது வந்து இதெல்லாம் பாருங்க, ட்ரை டு கவர் திஸ், ரைட்? என்னுடைய ஃபேஸ் வந்து மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சயின்ஸ்ல என்னென்ன கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, பயாலஜில இருந்து போயிடலாமா? பயாலஜி அப்படி சொல்லும் போது விட்டமின் கே. ஓகே, ஓகே, விட்டமின் கே, ஓகே, ரைட். சரி, ஸோ இப்ப விட்டமின் கே அப்படின்னு சொல்லும் போது அது என்ன சொல்லுவாங்க, இந்த பிளட் ரத்த உறைதல் சொல்லுவாங்கல்ல, பிளட் கிளாட்டிங், அதை பத்தி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிருச்சு, ஸோ அப்ப ஆர்பிசி அதுல நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா? நியூக்ளியஸ் இல்ல. ஓகேங்களா, பவர் ஹவுஸ்னு எதை சொல்லுவாங்க? ஓகேங்களா, பவர் ஹவுஸ் ஆஃப் எ செல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, மைட்டோகாண்ட்ரியா. இன்சுலின் எதுக்காக யூஸ் பண்றாங்க? இன்சுலின் எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஓகேங்களா, இன்சுலின் அப்படின்னு கேட்கலாம், இன்சுலின் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். கிட்னியோடைய ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ், எக்ஸ்கிரீஷன்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. பாக்டீரியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் மொனேரா பத்தி கேட்கலாம். கிங்டம் மொனேரா. அதே மாதிரி வந்து மியூட்டேஷன்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. வாட் இஸ் மியூட்டேஷன்? மியூட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, இதுதான் வந்து பயாலஜில. ஓகேங்களா, ஏன்னா மொத்தம் 10 கொஸ்டின் கேட்கறாங்களா, சோ அதனால. பிசிக்ஸ்
பிசிக்ஸ்ல இருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நிறைய இருக்கு பிசிக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ பிசிக்ஸ்ல இவ்வளவு நிறைய டீடைல்ஸ் வந்து லிஸ்ட் போட்டாலே வந்துகிட்டே இருக்கும். எஸ்ஐ அலகுகள், எஸ்ஐ யூனிட், அதுல ஃபோர்ஸ்னா என்ன? ஓகேங்களா? ஸோ நியூட்டன், EWTON, ஃபோர்ஸ்னா என்ன? நியூட்டன். ஓகே. ஸோ அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்னா என்ன? ஆம்பியர். ஆம்பியர். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒர்க்குக்கானது, ஒர்க்கு, ஜூல். ஓகே. ஸோ அதே மாதிரி ஓம்லா, ஓம் விதிகள். B ஈக்குவல் டு IR வருமா? இதை பேஸ் பண்ணி ஒண்ணு. மிரர் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. மிரர் மேக்னெட் ஒரு கேள்வி வந்துடும். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த எனக்கு இந்த கரண்டி இருக்குல்ல, என்ன சொல்ல, சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து எடுத்து ஊத்துறதுக்காக ஒரு கரண்டி வச்சிருப்பாங்கல்ல, கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி இருக்கும். ரைட்? அந்த கரண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் குழி ஆடி இருக்கும், இன்னொரு பக்கம் குவி ஆடி இருக்கும். ஓகேங்களா? கான்வெக்ஸ், கான்கேவ். இப்ப பிளேன் மிரர்னா அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? வெர்ச்சுவலா இருக்கும், எரெக்டோட இருக்கும். ஓகேங்களா? அப்படியே பிளேன் மிரர்ல, முகம் பார்க்கும் கண்ணாடி பிளேன் மிரர்ல. கான்கேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் இமேஜ் அஸ் வெல் அஸ் இன்வெர்டட் இமேஜ் இருக்கும். கான்கேவ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அந்த நம்மளுடைய உருவம், புது கரண்டி எடுத்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எங்கேயாவது யூஸ் பண்ணாத புது கரண்டி இருக்கும். ஏதாவது இப்ப நம்ம மதுரை நாங்க ஆனந்த மெட்டல் எல்லாம் போனோம்னா அதுல புது கரண்ட் எடுத்த உடனே இப்படி பார்ப்பேன் ஃபேஸ. முன்னாடி பார்த்தா தலைகீழா தெரியும், இப்படி திரும்பி பார்த்தா நேரா தெரியும். அப்ப அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். முந்தையெல்லாம் சித்திர பொருள் காட்சியில அந்த அந்த கண்ணாடி வச்சு மேஜிக் ஷோ எல்லாம் நடத்துவாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். மேக்னெட்ல என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப மேக்னெட்டை ஹீட் பண்ணா மேக்னட்டிசம் என்ன ஆகும்? லாசஸ் மேக்னட்டிசம். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சரி, அடுத்தது கெமிஸ்ட்ரிக்குள்ள போயிடலாம். இவ்வளவுதான். இதுதான் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்த தடவை இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிலீவ், நான் இது வந்து நான் நம்புறதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே, இது கண்டிப்பா வரும்னு எல்லாம் சொல்றேன். சாரி, வரும்னு எல்லாம் சொல்லல. ஐ எம் நாட் ஸ்பெகுலேட்டிங். பட் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடுங்க போறதுக்கு முன்னாடி. அண்ட் வந்து பிஹெச் லெவல் கெமிஸ்ட்ரியில பிஹெச்னாலே என்னன்னு ஒரு கொஸ்டின். வாட் இஸ் பிஹெச்? ஓகேங்களா? பிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த 7க்கு குறைவா இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? அசிடிக். அதுவே வந்து பேஸ்னா என்ன? பேஸ் அப்படின்னா என்ன? பேசிக் அப்படின்னா என்ன? பேஸா? ஏஎஸ்சி, பேசிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சால்ட் டு வாட்டர், சால்ட் பிளஸ் வாட்டர். ஓகே, அது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சால்ட் பிளஸ் வாட்டர். அதே மாதிரி இன்னும் மேலும் சில விஷயங்கள் இருக்கு. சால்ட் பிளஸ் வாட்டர் மாதிரியே வந்து மெட்டலும் ஆசிடும் கேட்பாங்க. இப்ப மெட்டல் ஆசிட்னா சால்ட் பிளஸ் ஹைட்ரோஜன் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அதை பாருங்க. அலாய் வந்து கேட்பாங்க, அலாய் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு அலாய். இப்ப பிராஸ் இருக்குன்னா காப்பரும் ஜிங்கும் சேர்ந்தா என்ன? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். மெர்க்யூரி பேஸ் பண்ணி ஒன்லி லிக்யூட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, மெர்க்யூரி. ஓகேங்களா? ஸோ அப்ப மெர்க்யூரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இது வந்து நான் சொன்னது கெமிஸ்ட்ரியில. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்ட், அதையும் நான் வந்து சேர்த்துடுறேன். ஏன்னா என்வரான்மெண்ட்ல இருந்தும் கொஸ்டின் வரும். என்வரான்மெண்ட் அண்ட் இவிஎஸ், இவிஎஸ் சொல்லுவாங்க, என்விஎஸ் எழுதிக்கோங்க, நான் டக்குன்னு வந்துருச்சு. ஸ்பேஸ் பத்தியும், ஸ்பேஸ் அண்ட் என்வரான்மெண்ட் இதை பத்தியும் கொஸ்டின் கேட்க என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அடிக்கடி வர்றது இந்த ரெட் பிளானட் மார்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. செவ்வாய் கிரகம் பத்தி ஒரு கேள்வி வரும். அண்ட் வந்து இந்த எலன் மாஸ்க் அப்படின்னு சொல்லும் போது மார்ஸ் அடிக்கடி நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ அதனால
இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்த டெலிகிராம்ல ஸ்ட்ராட்டோஸ்பியருடைய பேர் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா அடுக்கு காற்று மண்டலம்னு சொல்லியிருப்பாங்க. அடுக்கு காற்று மண்டலம். அப்ப ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியரை வந்து ஓசோனோஸ்பியர் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல ஓசோன் லேயர் இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கிரீன் ஹவுஸ் கேஸ் CO2 பத்தி வரும். CO2 CO2னா என்ன? அதே மாதிரி இப்ப CO2 பாக்குற மாதிரி CH4, N2O இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இஸ்ரோ மிஷன் வந்து ககன்யான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எழுதிடுறேன். ககன்யான் என்ன? அதே மாதிரி அடிக்கடி வந்து இப்ப அந்த நம்ம இந்திய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட சேர்ந்து இங்க போறாருல, ISSக்கு போறாருல, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாருல, அந்த மிஷன் பேரு பத்தி கேட்கலாம். யாரு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் இங்க பாருங்க, மிஷன் பேரும் சொல்லல, யாருன்னு அந்த பேரும் சொல்லல. ஓகே, சோ அப்ப அது வந்து கேட்க வாய்ப்புகள் உண்டு. இப்ப எக்கனாமிக்ஸ்குள்ள போயிடலாமா? என்வரான்மெண்ட் பார்த்தாச்சு. ஈக்கு எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம், எக்கானமி. ஓகே, இப்ப இதுல ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன? இப்ப ஜிஎன்பினாலே ஜிடிபியோட எதை ஆட் பண்ணணும்? கொஸ்டின் இப்படிதான் வரும். ஜிஎன்பி சொல்றாங்கல்ல, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதுல ஃபார்முலால வந்து ஜிடிபியோட எதை ஆட் பண்ணா ஜிஎன்பி ஆகும், இப்படி கொஸ்டின் கேட்கலாம். இன்ஃபிளேஷன்னா என்ன? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஆர்பிஐ வந்து லெண்ட் டு பேங்க்னா ரெப்போ ரேட், அது அப்படியே உல்டாவா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சிஆர்ஆர் அப்படின்னா என்ன? சம் பெர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிஷன் கெப்ட் வித் ஆர்பிஐங்கிறது சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம் செக்டர் பேஸ் பண்ணி, பிரைமரி அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஃபிஷிங்ஸ் இதெல்லாம் வரும். சம் பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் மைனிங் வந்துடும், ஃபாரஸ்ட் வந்துடும். ஸோ பிரைமரி செக்டர்னா என்ன, செகண்டரி செக்டர்னா என்ன, டெரிட்டரி செக்டர்னா என்ன? இந்த காலர் பேஸ் பண்ணி கொஸ்டின், ஒயிட் காலர்னா என்ன, பிங்க் காலர்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின், பிரவுன் காலர்னா என்ன, கோல்டன் காலர் ஜாப்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வேஜ், இன்ட்ரெஸ்ட் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், குறிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கலாம். பிஸ்கல் டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட்னா என்னப்பா? இப்ப நான் இங்க எஃப்டின்னு எழுதுனா பிஸ்கல் டெபிசிட் போடுறேன். ஓகேங்களா? பிஸ்கல் டெஃப்னா டெபிசிட். பிஸ்கல் டெபிசிட்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிரேட்டர் தென் ரெவென்யூ. ஓகேங்களா? சோ அதுதான் பிஸ்கல் டெபிசிட். வர்ற வருவாயை விட செலவு அதிகமாயிருச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா வருவாயை விட அதிகமாயிருச்சு. அப்ப நெகட்டிவ்ல தான் இருக்கும் இந்த வேல்யூ. ஓகேங்களா? சோ அப்ப அதை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக குறிப்பா வந்து ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், குறிப்பா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இப்ப சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லும் போது பிரதம மந்திரி கதி சக்தி யோஜனானா என்ன? கதி சக்தி யோஜனானா என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்காக இருக்கக்கூடிய. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, இதனுடைய டிமெரிட்ஸ் பத்தி கேட்கலாம். ஒன் நேஷன் ஒன் இதனுடைய கான்ஸ், டிமெரிட்ஸ் பத்தி ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அடுத்தது, ஏன்னா தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய கொஸ்டின், அதனால ஆத்மா ஆத்ம நிர்பார் பாரத்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸ்கில் இந்தியா, ஏன்னா ஸ்கில் தமிழ்நாடு ஒண்ணு இருக்குல்ல,
ஸோ அப்ப ஸ்கில் இந்தியா பத்தி கேட்பாங்க. ஜல் ஜீவன் மிஷன்னா ரூரல் ட்ரிங்கிங் வாட்டருக்காக இருக்கக்கூடிய, ரைட். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி கொஸ்டின். இது ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன் என்ன, சென்ட்ரல் பேங்க் 1935ல வந்திருக்கும். இந்த ரிசர்வ் பேங்க் வந்து எப்ப நேஷனலைஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு, கரண்ட் கவர்னர் யாரு, இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். 12th புக்ல இருக்கும் பாருங்க. அதுல இல்லாதது எது, ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க. செபி பத்தி இப்ப ரீசெண்டா நிறைய டாக் போயிட்டு இருக்கு. அப்ப செபி வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன பண்றாங்க, இவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் பண்ணுவாங்களா, இல்ல மணி மார்க்கெட் இந்த மாதிரி இதுலயும் ஏதாவது ரோல் இருக்கா, அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. நபார்டு பத்தி நான் எக்கனாமிக் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லிட்டேன். வாட் இஸ் திஸ் நபார்டு? நபார்டு பத்தி ஃபுல் அண்ட் ஃபிளெஜ் படிச்சிருங்க. அண்ட் நித்தி ஆயோக் பத்தியும் பாத்துருங்க. நித்தி ஆயோக் பாத்துருங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு நிர்வாகம் பத்தி போயிடலாம். ஓகேங்களா? நான் ஓவரால் திருப்பி இன்னொரு தடவை ஃபுல்லா சொல்றேன், இதெல்லாம் பாத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் குறிப்பா வந்து யூனிட் 5 நினைக்கிறேன். இப்ப யூனிட் 4, 5, 6 எல்லாமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, ஓகேங்களா? நான் இப்ப ஓவரால் சொல்றதெல்லாம் எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இல்ல ஒரு பர்டிகுலர் மாநிலத்துடைய கவர்னர் எப்படி பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது டென்யூர் இருக்கா, பிக்ஸ்டு டென்யூர் இருக்கா, ரீசெண்டா ஏதாவது அமெண்ட்மெண்ட் வந்திருக்கா, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த பல்கலைக்கழகத்துக்காக ஒரு மானியம் இருக்கும்ல, 10 பல்கலைக்கழகத்துக்கு வந்து இது என்ன சொல்ல சான்சலரா வர்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சேர்மனா இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு சட்டப்பேரவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது பை கேமரலா எப்ப வரைக்கும் இருந்துச்சு, எப்ப இருந்து யூனிக் கேமரல், அதுக்கான ஆர்டிகல் 169 பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தியே ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்க ஹால் டிக்கெட்ல பார்த்தா ஓஎம்ஆருக்கு தமிழ்லயே ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப ஓஎம்ஆர் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன, இதுவே கேட்க வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டிஸ், அதாவது லோக்கல் பாடி, இதை வந்து அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகிள்ஸ் அந்த எந்த கமிஷன் கண்டக்ட் பண்ணும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா இல்ல இந்தியன் எலெக்ஷன் கமிஷனா? ஸோ இது பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை குறிப்பா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெவென்யூ கலெக்ஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர், டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன்ஸ், இது டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. சப் கலெக்டர், தாசில்தார், பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு நான் நம்புறேன். அடுத்தது லோக்கல் பாடியில வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடியில இருந்து ஒரு கொஸ்டின் வரும். 3 tier சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 3 அடுக்கு அமைப்பு அப்படின்னு சொல்லி, அது எப்ப இருந்து வந்துச்சு? இந்தியாவிலேயே மொதல் முனிசிபல் கார்பரேஷன் சென்னை 1688. அப்ப மொத அந்த மேயரா யார் வந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது டீடைல். அண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாடுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்ப இருந்திருக்கு? டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஃபார் டிஜிட்டல் சர்வீஸ், அது எப்ப இருந்து வந்துச்சு, இது பத்தின ஒரு கொஸ்டின். சம் இனிஷியேட்டிவ்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸுக்கு ஒரு 100 ஸ்கீம்ஸ் இருக்குப்பா. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சா அதை போய் குயிக் ரிவிஷனா பாத்துருங்க. நான் முதல்வன் திட்டம், மீண்டும் மீண்டும் மஞ்சப்பை. நான் ஏன் வந்து மீண்டும் மஞ்சப்பை தான் ஸ்கீம் நேமு, நான் மீண்டும் மீண்டும் ஏன் சொல்றேன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும்னு ஒரு திட்டம். ஓகேங்களா? அப்ப ஃபவுண்டேஷனல் லிட்ரேசி அண்ட் நியூமரசி பத்தி ஒரு கொஸ்டின். இல்லம் தேடி கல்வி, இது எல்லாமே இந்த எஜுகேஷன் பேஸ் பண்ணி அண்ட் என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி ஸ்கில் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ். சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். இப்ப இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்னு சொல்லும் போது சேர சோழ பாண்டியர்கள்ல பாண்டியர்கள் முத்து வணிகம், முத்து சொல்லுவாங்கல்ல, முத்துடைத்து சோறுடைத்து வேளமுடைத்து. சோ அப்ப முத்து வந்து யாரோட வந்து அவங்க வணிகம் பண்ணாங்க? ரோம பேரரசோட வணிகம் பண்ணதை பத்தி கேட்கலாம். சேரர்களுடைய தலைநகர் வஞ்சி இப்ப என்னவா இருக்கு? கரூர். ஸோ அவங்களுடைய எம்பலம் என்ன? அதாவது வில்லும் அம்பும். இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின். சோழர்கள்னு சொல்லும் போது தஞ்சை பெருவுடையர் கோயில் பத்தி ஒரு கொஸ்டினும், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு ஒரு நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அதை பத்தி ஒரு கொஸ்டினும் கேட்பாங்க. சோழ பேரரசுடைய கடற்படை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து. மிடிவல் பீரியட்ல பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை தலைநகரா கொண்டு மகாபலிபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அப்ப தேர் எப்படி இருக்கும், இந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, ரதங்கள், அது பத்தி, அர்ஜுனன் தபசு, இதை பத்தி கொஸ்டின் கேட்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி நாயக்கர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்துல எந்த கோபுரத்தை எழுப்புனாங்க? விஜயநகர பேரரசு வந்து தமிழ் கல்ச்சரை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க? ஏன்னா விஜயநகர பேரரசு அங்க இருந்து இங்க தமிழ் கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சரை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க? கொஸ்டின் வரும். மாடர்ன் இந்தியா, மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வஉசி செக்கிழுத்த செம்மல் அவருடைய சுதேசி நாவாய் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். எத்திக்ஸ் புக்ல இருக்கும், அதுல இருக்கக்கூடிய டீட்டெயில இருந்து ஒரு கொஸ்டின். பாரதியார் பத்தின கேள்வி கண்டிப்பாக. தேசிய கவி, அவர் வந்து பெண் சுதந்திரத்துக்காக என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். பாரதியார் பெண் சுதந்திரத்துக்காக, பெண் விடுதலைக்காக, பெண் உரிமைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்க. பெரியார் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். சுயமரியாதை இயக்கம் 1925, ஜாதிக்கு எதிராக என்னென்ன பண்ணாரு பெரியார். அதே மாதிரி சுயமரியாதை திருமணம், அதை வந்து லீகலைஸ் பண்ணது அண்ணா. எப்ப பண்ணாங்க, என்ன ஏது. அப்ப அந்த அண்டு தாலி அப்படின்னு இருக்கிறத ஆர் தாலின்னு மாத்த சொல்லியிருப்பாரு பெரியார். சோ அந்த மாதிரி சில விஷயத்த பத்தி கேட்கலாம். ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்தவர். உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டுல வேதாரண்யம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். அப்ப வந்து இங்க வேதாரண்யத்துக்கு போகும்போது முதல் பெண்மணி, ஃபைன் போட்ட முதல் பெண்மணி ருக்மணி பத்தி கொஸ்டின் கேட்கலாம். தமிழ்நாடு கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டான்ஸ், பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், குறிப்பா தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் பத்தி கேள்வி கேட்கலாம். ஃபெஸ்டிவல்ஸ், இந்த தடவை கார்த்திகை தீபம், சித்திரை திருவிழா ஒரு கேள்வி வருது. பொங்கல் பத்தி நிறைய தடவை பார்த்திருப்பீங்கல்ல. இப்ப பொங்கல் மாதிரி ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் இந்தியாவில எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. கால் பைசாக்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கா பாக்குறீங்கல்ல. அந்த மாதிரி இப்ப வந்து கார்த்திகை தீபம், சித்திரை திருவிழா பத்தி கொஸ்டின் கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும்பா. அது ஈவன் ஜியோகிராபிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் திருவண்ணாமலை பேஸ் பண்ணியே. அப்புறம் இந்த ஃபோக் ஆர்ட்ஸ், குறிப்பா நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு சொல்லும்போது கரகாட்டம், ஒயிலாட்டம், மானாட்டம், தெருக்கூத்து, காவடி, முருகனுக்கு வந்து மாநாடு எடுத்தாங்கல்ல, அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சமீபத்துல கீழடி, அகழ்வாராய்ச்சி, அதே மாதிரி ஆழ்ச்சநல்லூர், இதுல பேஸ் பண்ணியும் இரும்பு காலம் தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருந்தார்ல. ஸோ அப்ப அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்து இது எல்லாமே நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப தமிழ் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி 2004 வந்துச்சுல, இப்ப 2025 என்ன மொழி எல்லாம் ஆட் பண்ணாங்க? சித்த மருத்துவத்துல இருந்து ஒரு கேள்வி, அது குறிப்பா சித்தர்கள் பத்தி ஒரு கேள்வி வரும். சார் சித்தர்கள் பத்தி எப்பவுமே தமிழ்ல தானே கேட்பாங்க, குரூப் 4 குரூப் 2ல. இந்த தடவை ஜிஎஸ்லயே கேட்பாங்க, சித்த மருத்துவம், சித்த இதை பத்தி கேட்பாங்க. நீட் தேர்வு பத்தி கேட்கலாம். மெடிசின் சொல்றதுனால அப்படியே அலோபதி நீட் தேர்வு பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து விடி சாவர்கர் பத்தி கொஸ்டின் வர்றதுக்கு, வீர சாவர்கர் அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில சாரி யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா பெரியார வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு போர்ட்ரேட் இருந்துச்சுல்ல. ஸோ அப்ப டிஎன்பிஎஸ்சில வந்து குரூப் 1ல
சாவக்கர் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சாவக்கர்னா ரைட். அதே மாதிரி வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ஸ் 4 ஒண்ணு வந்து பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர், ஐராவதீஸ்வர ஆலயம் தாராசுரம், தாராசுரம் கோயில்னே சொல்லுவாங்க, கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கடுத்து மகாபலிபுரம் கோவில், மகாபலிபுரம் மானுமெண்ட்ஸ். இத பத்தி ஒரு கொஸ்டின் கேட்க, இப்ப நான் சொன்னதெல்லாம் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? இப்ப நான் இவ்வளவு சொன்னேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா தெரிஞ்சிருக்கு, அது பாருங்க. ரைட். அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, இந்தியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆதித்யா L1 சோலார் மிஷன், சந்திராயன், சந்திராயன்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திராயன் 3, விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் பத்தி கேட்கலாம். ககன்யான்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த வாயுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரோனட் இருக்குல்ல, வாயுமித்ரா இஸ்ரோவுடைய ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட், அதை பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னேன்ல, பிஎன்எஸ், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாரதிய நியாயா சன்ஹிதா, இத பத்தி கொஸ்டின். விமன் ரிசர்வேஷன் பில், நாரி சக்தி வந்தனா அபிநியாயம், அபி ஆர் அதி, ஓகே, அதிநியாயமா ஏதோ ஒன்று வரும், நாரி சக்தி வந்தனா, நாரி சக்தினா பெண், நாரி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தனா வருதுன்னு நான் ஞாபகம் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் அதி வந்தா அடி விழுகும் அப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சோ அப்ப அதிநியம், சரிங்களா? சோ அது பத்தி. அண்ட் வந்து பிஎம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா பத்தி ஒரு கொஸ்டின் கேட்க டெஃபினெட்லி தே ஹேவ் சம் ட்ரேஸ் இருக்குப்பா. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒலிம்பிக் ஏசியன் 2024 பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் நடந்துச்சுல, அதுவும் ஏசியன் ஒலிம்பிக் 2023 இந்தியாவுடைய மெடல் நீரஜ் சோப்ரா பத்தி பருள் சௌத்ரின்னு ஒருத்தவங்க, அவரை பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கேல் ரத்னா பத்தி கேட்கலாம். கேல் ரத்னா 2023 பத்ம விருதுகள் 2024-25 தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் போயிருக்காங்க. ஓகே, சோ இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பேஸ் பண்ணி, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு மினிஸ்டரா, சோ அப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, சோ அதை பத்தி நம்ம ஆல்ரெடி அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்காக எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? முதல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட், எப்ப இது வந்துச்சு இந்த மாதிரி? ஓகேங்களா? டிஎம்கே உடைய திராவிடியன் மாடல் பத்தி ஏதாவது கொஸ்டின். கும்பகோணம் டெம்பிள் பத்தி கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. கும்பகோணம் டெம்பிள், தாராசுரம் வரைக்கும் வந்தேன், கும்பகோணத்தை விட்டுட்டேன், கும்பகோணத்தையும் பாத்துருங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி பத்தி பேசியாச்சு, எக்கனாமிக்ஸ் பத்தி, கரண்ட் அஃபேர்ஸ், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ட்ரீம் பட்ஜெட் கேட்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா வந்த யூனியன் பட்ஜெட் பத்தி கேட்கலாம். தமிழக அரசுடைய கடைசி பட்ஜெட் இதுதான். சோ அப்ப அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோடைய எக்கனாமிக் சர்வே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல, அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அப்ப எக்கனாமிக் சர்வே கொடுத்துருக்கேன் பிடிஎஃப், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட், ஸ்டேட் பட்ஜெட் ரெண்டுதோடைய பிடிஎஃப்பும் கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கேள்வி வரும். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல குயிட் இந்தியா மூவ்மெண்ட், நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட், இதை பத்தி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. பெரியார், அண்ணா, பாரதியார் 3 பேர் பத்தி கொஸ்டின் அடுத்தடுத்து கூட வரலாம். என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு? ஒரு கெஸ் தான், சும்மா அடிச்சு விட்டேன், அடுத்தடுத்து கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து எழுதியிருக்கேன், அதனால அடுத்தடுத்து சொல்றேன். வேலை நாளைக்கு வந்தா சந்தோஷம், ஆனா பிரச்சனையும் வரும். சோ சாரி, ஓகேங்களா? சோ மாத்தி மாத்தியே வந்தா நல்லது. அடுத்தது ஜியோகிராபி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு டேம்ல முல்லை பெரியாறு டேம் பத்தி கேள்வி வரும். காவேரி ரிவர் டிஸ்பியூட், அது பத்தி கொஸ்டின். அதுக்கு ஏதாவது ட்ரிபுனல்ஸ் இருக்குன்னா ட்ரிபுனல் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். தமிழ்நாடுல எவ்வளவு வாட்டர் ஷேரிங், அந்த மாதிரி கொஸ்டின். ரீசன்ட் சைக்ளோன், அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்ல முதுமலை தேசிய பூங்கா பத்தியும், கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா, அதை பத்தி கொஸ்டின் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இவ்வளவு சொன்னேன், சாரி சயின்ஸ்ல இவ்வளவு சொன்னேன், ஸ்பேஸ் பார்த்தோம், இது பார்த்தோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செய்யறிவுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப செயற்கை நுண்ணறிவை செய்யறிவுன்னு பேரை மாத்திருக்காங்க. சோ இப்ப செய்யறிவுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அதுல இப்ப ரீசெண்டா பரவிட்டு இருக்கு, 6000 பேர் சொச்சம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்ப அதனுடைய வேரியன்ட் பேர் என்ன?
ஓகேங்களா? அதே மாதிரி நிசார் சேட்டலைட், NISAR, நாசா இஸ்ரோ கொலாபரேஷனோட வந்த நிசார் சேட்டலைட் பத்தி கேட்கலாம். சோலார் ஆர் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து மேபி இதெல்லாம் வரலாம். இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு டுக் அப் அ லிஸ்ட். ஓகே, அப்ப இதெல்லாம் ஒரு தடவை பாருங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படி ரிவைஸ் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து நாளைக்கு காலையில கொஞ்சம் ஒரு 6 o'clock எந்திரிச்சிருங்க. லைட் பிரேக்ஃபாஸ்ட், கண்டிப்பாக அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. பிளாக் பென் வேணும். தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நான் இப்ப சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பதட்டமே படாதீங்க தயவு செய்து. அண்ட் எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி அரியண்ட் புக்கோ இல்ல லூசன்ட் ஆர் எனி சம் குவிக் ரிவைசன் புக் ஒன்னு இருக்கும்ல, அதை வச்சு படிக்காதீங்க தயவு செய்து. இன்னைக்கு நைட்டு ஒரு ரிவிஷன் இன்னைக்கு படிக்க, புது டாபிக் எல்லாம் படிக்கவே கூடாது. புது டாபிக் எல்லாம் ஒரு வாரத்துக்கு தொடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு இப்ப நாளைக்கு 15ஆம் தேதி எக்ஸாமா, நான் வந்து என்ன சொன்னேன், 7ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியோட க்ளோஸ். அதுக்கு அடுத்து இருந்து ரிவிஷன் மட்டும்தான், புது டாபிக்கே டச்சே பண்ணக்கூடாது. இன்னைக்கு நைட்டே ரிவிஷனை மூட்டை கட்டி வச்சிருங்க. நைட் வந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் படிக்கலாம். 10:30 மேக்சிமம் போனா 11. அதை தாண்டி படிக்காதீங்க. போய் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. உங்க தூங்குற ரூம்ல எந்தவித லைட்டும் வேணாம், நல்ல டார்க்கா இருக்கக்கூடிய ரூம்ல தூங்குங்க. டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணி தூங்குங்க. என்ன சார் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்கன்னா, ஆமாப்பா, இதுக்கு பின்னாடி எல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்கு. நான் சைக்காலஜிக்கலா சொன்னேன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. எஸ், டேபிள் ஃபேன் வச்சு தூங்குங்க. அந்த டேபிள் ஃபேன் வந்து காலுக்கு அடியில இருக்கட்டும், கால்ல இருந்து தலைக்கு காத்து வர்ற மாதிரி பண்ணுங்க. பிகாஸ் உங்க பாதத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. பாதம், கால், ஃபுட், பாதம் இருக்குல்ல, அதுக்கு நல்ல ஒரு இது வேணும். அண்ட் நீங்க என்னதான் ஃபேன் போட்டு படுத்தாலும் உங்களை டார்க் ரூம்ல பெட்ஷீட் நல்லா போத்திக்கிட்டு ஃபுல் கவர் பண்ணிக்கிட்டு படுங்க. ஃபேனும் போட்டுக்க சொல்றீங்க, பெட்ஷீட் கவர் பண்ண சொல்றீங்கன்னா, ஆமாப்பா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. நான் பேசுனா 1 மணி நேரம் போகும், விட்டுருங்க. அதாவது என் மேல நம்பிக்கை இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்ககிட்ட என்ன 1 கோடி ரூபாய் எடுத்து வச்சுட்டு போங்க நான் சொல்றேன். பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு படுக்க சொல்றேன். சிலர் வந்து வெறுமனே படுப்பீங்க, அது வேணாம். அப்படி பண்ணிட்டு போய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஓகே, ஸோ முடிஞ்சா அது பண்ணுங்க. லிட்டில் நேப் உங்களால முடியும்னா எக்ஸாம் ஹால்ல அந்த 8:30 மணிக்கு போறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு 9 மணிக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த டெஸ்க்ல இப்படி தலையை வச்சு படுங்க. இல்ல அந்த கிளாஸ் ரூம்ல எங்கேயோ இடத்துல ஒரு போர்டு இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும்ல, கரும்பலகை இருக்கும்ல, அதை ஒரு தடவை இப்படி உத்து பாருங்க. அதுக்குள்ள என்ன சொல்ல, ஒரு அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்திங் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தர் சம் மேஜிக் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸை, இந்த எக்ஸாம் நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமை சூப்பரா பண்ணுவீங்க. இன்னொரு டிப், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இது வந்து ஒன்லி ஃபார் ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு, 4 லெவல்ல இருந்து என்னைய மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்காக நான் சொல்றது. இது மற்றவங்களுக்காகலாம் கிடையாது. ரைட்டா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் போனோடனே மேக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? முதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், 30 நிமிடங்கள்ல மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 30 நிமிஷத்துல முடியணும். வாட்ச் கட்டிருங்கப்பா. அது அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் கிடையாது. ப்ளூடூத் எதுவுமே கொண்டு போயிடாதீங்க. டிஜிட்டல் வாட்ச் இல்ல, பென்ட்ரைவ் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதை எங்கேயாவது பேக்லயே வச்சுட்டு போயிருங்க. உள்ள எக்ஸாம் நீங்க எழுதக்கூடிய எழுதும் அறைக்குள்ள எந்தவித டிவைஸ் வச்சுக்காங்க. சும்மா பென்ட்ரைவ் தானே சார் அப்படின்னு நினைச்சாலாம் போயிடாதீங்க. போன் கொண்டு போகாதீங்க. நிறைய பேர் இன்னமும் வந்து போன் யூஸ் பண்றாங்க. ப்ளீஸ் வேண்டாம், போன் வேண்டாம். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் தயவு செய்து கொண்டு போயிடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ரைட்? 30 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி முடிக்க ட்ரை பண்ணுங்க. 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 175 கொஸ்டின் இருக்குமா, 1/2 மணி நேரத்துல நீங்க
மேக்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 2.5 மணி நேரத்துல 1 மணி நேரம் பிரிச்சுக்கோங்க, 2 மணி நேரம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பாக்கி இருக்கும். அந்த 1 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட், ஃபேவரட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் 175யுமே ஒரு அப்படியே போயிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஆன்சர் அப்படின்னு தெரியறத ஸ்டேட் பண்ணிட்டே வந்துருங்க ஓஎம்ஆர்ல. இந்த கொஸ்டின் தான் ஆன்சர், வேற எதே இல்ல, இது இந்த வருஷம் தான் வந்துச்சு, இதுதான் அப்படின்னு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு சில கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிருங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல, ஏன்னா அது மேபி 30 மினிட்ஸ்ல முடியலாம் ஹெட் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ், இல்லைன்னா வந்து 45 மினிட்ஸ்ல முடியலாம். ஓகே, ஒரு 30ல இருந்து 35 கொஸ்டின் இல்லைன்னா 40 கொஸ்டின் பக்கத்துல அந்த மாதிரி வரும். உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு ரவுண்டு போய் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா டைலமா இருக்கக்கூடியது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடியது, மாத்தி மாத்தி ஏ ஆர் பி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அனலிட்டிக்கலா வந்து அணுகுங்க. எந்த கொஸ்டினுக்கும் ஓவர் திங்கிங் பண்ணிடாதீங்க, அதிக நேரம் எடுத்துக்கிறாதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு மேக்சிமம் போனா 1 நிமிஷம் இல்ல 1.25 நிமிடம். 1 நிமிஷம்னா 60 நொடிகளா? ஸோ இதை வந்து இன்னும் ஸ்குட்னைஸ் பண்ணணும்னா மேக்சிமம் போனா ஒரு 75 நொடிகள், நிமிட்ஸ் இல்ல செகண்ட்ஸ். ஓகேங்களா? நிமிடங்கள் இல்ல, மினிட்ஸ் இல்ல, மன்னிக்கணும், நிமிட்ஸ்னு வருது. மினிட்ஸ் இல்ல செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறீங்களா ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்ட்ஸ், 75 செகண்ட்ஸ் வரைக்கும் போங்க. அதை தாண்டி போயிடாதீங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கும் உள்ள போக முடியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டைம் சேவர் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா டைம் சக்கிங் கொஸ்டின்ஸ்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாம்பழ கொஸ்டின் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா? வேணும்னே தலைய சுத்தல விடுறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ். தயவு செய்து அதை கடைசியில பாத்துக்கலாம், ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் போயிரு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour சொன்னேன்னா 30 நிமிடங்கள் மேக்ஸுக்கு பண்றதுக்கு, 1 hour ஹெட்ஷாட் கொஸ்டின், அடுத்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைலமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓவர் திங்கிங் பண்ணிடக்கூடாது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த 1/2 மணி நேரத்துல உங்களை சுத்தல்ல வித்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடிங்க. எல்லா கொஸ்டினையுமே அடிங்க. 200க்கு 200 கொஸ்டினையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கணும். எந்த கொஸ்டினையுமே விட்டுறாதீங்க. அண்ட் ஆப்ஷன் இ அப்படிங்கிறதுக்குள்ள போகவே போகாதீங்க. ஏபிசிடில ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சிறப்பா பண்ணி ஒரு நல்ல ஒரு டெப்டி கலெக்டர், டிஎஸ்பியாக வந்து ரெஜிஸ்டரா வரக்கூடிய தகுதி படைத்த எல்லோருக்கும் நாளைய தினம் சிறப்பான தினமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள் கண்ணா. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். ஸோ பி சேஃப். பதட்டப்படாதீங்க, காமா இருங்க. பதட்டமான சூழ்நிலை வருதுன்னா 5 தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ஒரு சைக்கிள் இந்த மாதிரி 5 தடவை பண்ணுங்க. நீங்க ஸ்டேபிள் ஆயிருவீங்க. கவலைப்படாம எழுதிட்டு வாங்க. நல்ல நம்பிக்கையும் நல்ல முயற்சியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.